ஹலோ ட்ரகீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு. ஸோ போன வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா என்னன்னு தெரியல. இனிமேல் வீடியோஸ் வந்து அந்தளவு ரெகுலராக வராதுடா, மேபி வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் கூட வரலான்னு. ஸோ இப்போ நான் அதை சொல்லிக்கிறேன். பிகாஸ் நான் இங்கே கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருக்கனால, ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்ல முடியாது, லைக் எல்லாருமே ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் வை என்னால் அந்த டயத்தில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ரொம்ப சவுண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது அண்ட் குவாலிட்டி டைமும் ஸ்பெண்ட் பண்ணும்ல. ஸோ அதனால தான். ஸோ கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறமா அகெயின் நம்மளோட ரொட்டீன் வந்து எப்பயும் போல் ஆகிடும். அண்டு ஒன் திங் தான், நம்ம போன வீடியோவில் வந்து லைக் டேக்குக்கோட ரியல் மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருந்தோம். ஒரு சிலது வந்து ரீல் ப்ளஸ் ரியல் அப்படின்னு. ஸோ அப்போ இப்போயும் அதான போட்டிருக்கோம், நீ எங்கே அது காணும் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இங்கே கொஞ்சம் பிஸி ஒர்க்கில் என்னால் அதை ரிமெம்பர் பண்ண முடியல. அண்டு இன்ஸ்டாலையும் போய் தேட முடியல. யாராச்சும் என் கூட இன்ஸ்டாகிராமில் பேசுகிறவங்க இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்கள்ல, அதை தவிர்த்து நெக்ஸ்ட் பார்ட்டுக்கான அந்த ரியல் மூமெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து ஐ வில் நோட் இட் டவுன். நான் நோட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். சாரி ஃபார் மை பேட் வாய்ஸ், பிகாஸ் எனக்கு உடம்பு சரியில்லை. இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணும்ல, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு லீவ் விட முடியாதுல்ல. ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் வந்து டாப் ஜேகே தான், அதில் மட்டும்தான் டாப் டே, இதில் டாப் ஜேகே. ஓகேடா. ஸோ அப்போது ஜேகே படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கான் ஹாலில். அப்போ ஜேகேயோட வயிற்று மேலே தயான் வந்து படுக்கிறான். அப்படியே அவனை ஒரு மாதிரி அவனோட ஃபிங்கர்ஸ் வச்சு ஜேகேயோட உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி பண்ணிட்டு லைக் ஜேகே கூட ப்ளே பண்ணுற மாதிரி. ஆனால் ஜேகே அவன் எதுவும் ரெடி பண்ணுறதுல ரொம்ப ஒரு மாதிரி பிஸியாக இருக்கான். ஜேகேனா தயாங்க்கு அவ்வளோ பிடிக்கும். லைக் 24/7 அவனை பேம்பர் பண்ணிகிட்டே இருக்கணும்ன்ட்டு தயாங் நினைப்பான். ஜேகே என்னடா தயாங்கா? அது ஃபோனில் என்ன பார்க்குற? ஃபோன்லையா? ஏன் சொல்லணுமா என்ன? நான் வந்து இப்படி படுத்திருக்கேன், என் கை பிடிச்ச நெஞ்சு மேலே அணைச்சிக்கோன்னு இல்லாமல் ஃபோன் பார்த்துட்டு இருக்க. ஓ, நான் பொசசிவா? எதுக்கு? அப்புறம் கேட்பேன், உயிரே இல்லாத இந்த பொருள் மேலே பொசசிவ் ஆகி என்னத்தை பண்ண போகிறேன்னு. அப்புறம் எனக்கு தான் திட்டு விழுகும். பொசசிவ்னு ஃபுல்லாக சொல்லிட முடியாது, ஆனால் உன் மேலே நான் ஏன் பைத்தியமாக இருக்கேன்? என்ன பைத்தியமாக இருக்க சொல்லு பார்ப்போம். அவள் அப்படியே 2 பேரும் ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாங்க. ஸோ அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் லைக் ஒரு 6 மந்த்துக்கு ஒன்ஸ் அங்கே ஸ்டால் போடுவாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சுட்டு வந்து செல் பண்ணலாம், அவர் பை பண்ணிட்டு வந்து செல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான குட்டி ஃபெஸ்டிவ் மாதிரி நடக்கும் அவங்க அப்பார்ட்மெண்ட் கேம்பஸ்குள்ளே. ஸோ அது மாதிரி நடக்குது. அப்போ தயம், ஜேகே அது நீ தான் நல்லா பாஸ்தா பண்ணுவல்ல, நம்ம ஏன் ஃபுட் ஸ்டால் போடக்கூடாது? டேய் தயம், ஓ ஆஃபீஸ் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. கொஞ்ச நேரம் தான், ஒரு 2 hours ஸ்டால் போடலாம், அப்புறமா வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம். 2 hours ஸ்டாலா? உனக்கு ஃபுட் ஐட்டம் விற்கணுன்னா எவ்வளோ நேரம் இருக்கணும்னு தெரியுமா? கிட்டத்தட்ட அந்த ஃபெஸ்டிவல் முடிகிற வரை இருக்கணும்டா. ஃபெஸ்டிவல் மாதிரி தானே இருக்குது, அதனால அந்த ஃபெஸ்டிவல் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நம்மளோட பாஸ்தாஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆகுற வரைக்கும் இருக்கணும். 2 hours என்னது சேல் பண்ணுவேன்? செஞ்சுட்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கா? அது நம்ம பண்ணாமலே இருந்துடலாமே. நீ சொல்கிறது வாஸ்தவம் தான், ஆனால் எனக்கு ஆசையாக இருக்கே, அதான் கேட்டேன். இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் போயிட்டான். ஸோ ஜேகே அப்படியே அவனோட ஒர்க்கில் வந்து பிஸியாக இருந்தனால அப்பப்போ தயாங்க கண்டுக்கிறாத மாதிரி இருப்பான். பட் அந்த இன்னர் கேர்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? ஸோ அது ஜேகே கிட்ட நிறையா இருக்கு. ஓ, இந்த சைடு டிஎல் வச்சு செய்கிறானா, இந்த சைடு நான் இவனை வேற பார்க்க வேண்டியதாக இருக்கே. இவன் வேற என் மேலே ஒரு மாதிரி பைத்தியமாக இருக்கான், அது பண்ணுவோமா இது பண்ணுவோமான்னு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து எக்ஸைட் ஆகி கேட்குறான். ஆனால் நான் தான் வேணாம், இது வேணாம், அது வேணான்னு தட்டி கழிச்சிட்ருக்கேன். என் கூட இந்த சுகா ஜுமெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணமே பண்ணிட்டானுங்க. ஆனால் கொஞ்சம் டைம் ஆகட்டும்னு 2 பேரும் எடுத்துக்கிட்டனால இவ்வளோ டைம் கிட்ட எடுத்துகிட்டு இருக்கோம், நான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தயாங்கே
கொஞ்ச நேரம் அப்புறம் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். ஜேகே வெளியில் வந்து பார்த்தா அவன் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு எல்லாத்தையும் இப்படி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். ஆமாம், என்ன வெயிட்டாக இருக்குது, இதெல்லாம் தான் தேவைப்படும். இது 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 ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு ப்ரௌனி ஷாப் போட்டுடலாம், பாஸ்தா கூட. வேணாம் வேணாம், ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் மாதிரி போட்டுடலாம். அதுக்கு தான் நான் மில்க் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏதாச்சும் ஜூஸ் மாதிரி போட்டோன்னா பாஸ்தா குடிச்சிட்டு அப்புறமா அவங்க ஜூஸ் குடிச்சுக்குவாங்க. நீ தயம் என்ன பண்ணிட்டுருக்கியா? அதுவா ஜேகே, அது நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டல்ல, நானே குக் பண்ணிவிட்டு நான் ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டு நான் போய் ஸ்டால் போட்டுக்கிறேன். பிகாஸ் எல்லாருமே கண்டிப்பாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்ல. அடுத்து யாரோடதுக்கு நிறைய சேல் ஆகியிருக்கோ அவங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். அந்த மாதிரி இதில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன்ல. டேய், இது என்ன ஸ்கூல் கிட்ஸ் வைக்கிற காம்படிஷனா? நான் பார்ட்டிசிபேட் பண்ணும், நீ பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு என்ன தயம் குழந்த மாதிரி இருக்கு. ஜேகே, உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன், நீ வரலன்னு சொல்லிட்ட, அதோட அமைதியாரு. ஹெடா வேணும் போனுங்க. ஏன் கோவப்படுற? அப்போ கரெக்டாக ஜேகேவோட மொபைலுக்கு அவரோட டீம் லீட் மெசேஜ் பண்ணுறாரு. ஜேகே, எங்கே போனேன்? லாகின்லேயே இருக்க சொன்னேன்ல, லாக் அவுட் பண்ணிட்டு போயிருக்க. நீ வர வர உன்னோட பிஹேவியர் சரியே கிடையாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து நீ டெய்லி ஆஃபீஸ் வந்துரு அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாரு. பிகாஸ் அவன் போட்டு சாவடிச்சிட்டு இருப்பான் ஜேகே வெட்டியல். ஸோ அப்போ ஜேகேவும் சேதாயம் நீ போ, நான் போய்க்கிறேன். 2 பேரும் ஷேர் பண்ணி தானே இந்த வீட்டில் இருக்கோம். எதுன்னு ஆசைப்பட்டு கேட்டாலும் பண்ணுறதில்ல. தோ ஜிம்மின் சுகாலாம் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நாளாக மேரேஜ் ஆக போகுது. நீங்கள் தான் இருக்கே. இந்த வேர்ட் கேட்டதும் ஜேகேக்கு செம்ம ஹைப்பர் ஆகிடுது. வாட், நீயும் தான் இருங்கண்ணா? தயம் புட்டிக்க இருக்குன்னா இரு, இல்லைன்னா போயிட்டே இரு. கோல் பிடிச்சி ஒன்றும் நக்கிட்டு இல்லை, இருன்னு. ஹாட், என்ன பிஹேவியர் ஜேகே இதெல்லாம்? ஓகே, நான் இருக்கணும், இல்லைன்னா போகணும் தானே. நாளைக்கு ஸ்டால் போட்டதும் நான் கிளம்பிடுறேன் ஜேகே அப்படின்னு கோவமாக சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போய் படுத்துக்கிறான். ஸோ ஜேகே கொஞ்ச நேரம் அப்புறம் தயாங்க தூங்கினது ரூமுக்கு வர்றான். ஓ, அந்த டிஎல் பண்ணுற டென்ஷன்லாம் ஒன்றை கஷ்டப்படுத்துறேன்லடா. சாரிண்ணா, தூங்குறானே. இப்போ அவனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு கம்ஃபர்ட் பண்ணும் போல இருக்கு, லைக் கன்சோல் பண்ணுன்னு அவனை திட்டினதுக்கு. ஆனால் தூங்கிட்டு இருந்தோன்னே என்னால் சத்தியமாக எழுத முடியாது அப்படின்னு அப்படியே நைட் ஃபுல்லாக அவனை பேம்பர் பண்ணி பார்க்குறான். ஸோ மார்னிங் தயாங்க எழுந்து பார்க்குறான், பக்கத்தில் ஒரு டின் இருக்கு. லைக் அது டே பிஃபோர் எஸ்டர்டே ட்ரிங்க் பண்ண அந்த டின். ஸோ அதை நேற்று ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தயாங்கோட பக்கத்தில் படுத்துக்கிட்டான்னு நினச்சேன். அவன் அப்படியே தப்பாக எடுத்துக்கிறான். ட்ரிங்க்ஸ் பண்ணனால தான் என் பக்கத்தில் வந்து படுத்திருக்கல, இல்லைன்னா படுத்திருக்க மாட்டேன்ல, புரியுது அப்படின்னு அவன் ரொம்ப சீக்கிரமாக எழுந்துட்டு அப்படியே தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஸ்டால் போடுறதுக்கு வேகமாகவே கீழே போயிடுறான். ஸோ இப்போ 9 o'clock இருக்கும். அப்போ தான் ஜேகே எழுந்துக்கிறான். இதாயும் குட் மார்னிங்டா, உங்கடா இருங்க. டே செம்ம தலைவலி, இது ஒரு காஃபி போட்டு கொடுக்குறியா? டேய் தயம் அப்படின்னு பார்க்குறான். ஸோ அவங்க தயாங் இல்லை, அவள் போய் கிச்சன் பார்க்குறா. கிச்சன்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது. பிகாஸ் இப்போ தான் குக் பண்ணி முடிச்சு கீழே எடுத்துகிட்டு போயிருக்கா. லைக் பக்கத்துலேயே பேக்கிங் கவர் அப்படின்னு நிறைய கிடைக்கு. ஸோ ஜேகேக்கு புரியுது தனியாக பண்ணியிருக்கானா. ஓ, நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேண்ணா. பேசாமல் ஜேகே விட்டு போயிடுறியாடா? அவனை விட்டு, அவன் உன்னை கஷ்டப்படுத்தலை, நீ தான் அவனை பார்த்துக்க முடியாமல் கஷ்டப்படுத்துகிற. வேணும்ல, கொஞ்சம் கொஞ்சமாக எதுக்கு ஏர்ன் பண்ணுறோம். அவனுக்கு சுகர் ஜிம்மின் கொடுத்ததை விட இன்னும் பெருசாக ப்ரப்போசலாக இருக்கணும், அந்த ரிங் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கணும் தானே டே அண்ட் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது அவனுக்கு தெரியாதுல்ல. இருந்தாலும் தெரியாத மாதிரி காட்டிட்டு நான் தானே மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஆனால் நானே இப்படி பண்ணுறேன்ல அப்படின்னு மனசுக்குள்ள நிறைய தாட்ஸோட அவனும் அப்படி கீழே ஸ்டால் போட்டிருக்க இடத்துக்கு போகிறான். அப்போ தயம் வெல்கம் டு அவர் ஸ்டால். இது பாஸ்தா, அப்புறம் இது போபா
பபிள்ஸ் இருக்கிறதோட மில்க் டீ அப்படின்னு எல்லாத்தையும் ரொம்ப க்யூட்டாக தலையில் ஒரு ஹெட்பேண்ட் போட்டுட்டு அழகாக அதை செல் பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட. அப்போ எல்லாரும் அதை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே போயிட்டு பக்கத்தில் நின்றுட்டு, குட் மார்னிங் பேபி, என்ன சீக்கிரமாகவே வந்துட்ட போல? ம் ம் ஆமாம் ஜேகே, போகணும்ல. நீ எதுக்கு வந்த? நீ ஒர்க் பாரு, நான் பார்த்துக்கிறேன். என்ன கோவமா? கோவமா இருந்தால் என்ன, இல்லைன்னா உனக்கு என்ன? எங்க நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாது தயவு செஞ்சு. டேய் கோவப்படாதா அப்படின்னு தாயங்கூட இடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கான். ஜேகே, பப்ளிக்கில் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாதா? எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, சும்மா இரு. டேய் என்னோட ப்ராப்பர்ட்டி, அப்புறம் பப்ளிக்கில் என்ன பிஹேவ் பண்ணணும்னா புரியலையே. நான் ஒரு விஷயம் கிளியர் பண்ணிக்கிறேன். நான் இதை முடிச்சுட்டு நான் வேறு அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு போய்க்கிறேன் ஜேகே. ஒரே இடத்துல இருக்கனால தானே எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், இங்கே தானே இருக்கான்னு ஒரு மாதிரியான ஒரு ஒரு அசால்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுவே நான் லாங் டிஸ்டன்ஸில் இருந்தால், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் எப்பப்போ பார்க்க முடியும், எப்பப்போ பார்க்க முடியாதுன்னு இருக்கும்ல. 1 மில்க் டீயா? இது தரேன் அப்படின்னு ஊற்றி கொடுக்குறான். என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வர? இதுதான் சொன்னேன்ல, பிடிக்க இருந்தா இரு, இல்லைன்னா போனேன். பிடிச்சிருக்கு, ஆனால் பக்கத்தில் இருக்க வேணான்னு தோணுது, தூரமாக இருந்துக்கிறேன். காலோ டெக்ஸ்ட்டோ, மந்த்லி 1 டைம் மீட் போதும். அந்தளவு இருந்தால் போதும். டெய்லியும் பக்கத்துலேயே இருக்கனால தானே என்னோட அருமை உனக்கு புரியவே மாட்டுது அப்படின்னு தயாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறான். ஸோ ஜேகே அப்போ லைக் அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இவ்வளோ நாள் தயாங்க பக்கத்தில் இருந்தால் இப்போ டக்குன்னு போகிறான்னு சொல்லவும், போகலாம் வேணாண்டா, இங்கே இரு பார்த்துக்கலாம். இன்னும் பாஸ்தா 2 பேர் தான் இருக்குது, அந்த 2 பேர் வாங்கினதும் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பக்கத்தில் இன்னொரு பையன் நிற்கிறான். அவன்கிட்ட தயம் பேசிகிட்டு இருக்கான். ஜேகே பேசுறது கவனிக்காம, டேய் தயம், அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், சொல்லு தயம், ஏன் போகிற? நான் பரவாயில்ல, ஏதோ கோவத்தில் சொல்லியிருக்கேன். ஓ, அப்போ நானும் கோவத்தில் ஒரு சில வார்த்தைகள் சொல்லவா ஜேகே? யார் வேணாலும் கோவத்தில் என்ன வார்த்தை வேணாலும் பேசலாம், ஆனால் அது யார்கிட்ட பேசுகிறோங்கிறது பொறுத்து. நீ வேறு யார்கிட்ட வேணாலும் இப்படி பேசிட்டு தெரியாமல் பேசிட்டேன்னு சொன்னால் கூட லைக் உன்னோட கொலீக்ஸ் அந்த மாதிரி. ஆனால் நான் உன்னோட லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறேன், அது மாதிரி உன்னோட கொலீக்ஸ்லாம் பண்ண மாட்டாங்கல்ல. இல்லை ஜேகே, நான் முடிவு எடுத்துட்டேன், இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு அவனும் அப்படியே இதை ஃபுல்லாக செல் பண்ணிடுறான். டைமிங் பாரு, பிகாஸ் இந்த டயத்தில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். எந்த டயத்தில் கூட்டம் அதிகமாக இருக்குமோ அந்த டைமில் ஷாப் போட்டால் 2 ஹார்ஸில் எல்லாம் ஃபினிஷ் ஆயிரும், கலெக்ஷனும் எடுத்தாச்சு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே போகிறான். ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நான் சொல்கிறது எதையும் கேட்கவே மாட்டேன்ல. நீ சொல்கிறது எதுவும் கேட்கக்கூடாதுன்னு இல்லை, உன்னை கொஞ்சம் ரியலைஸ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஐம் பேட்லி மேட் ஆன் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட் மூவ் ஆகிடுறான். ஸோ இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த ஃப்ளாஷ்பேக். அப்போ தயாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் போனான்ல, அங்கே தான் இப்படி படுத்துட்டு இருக்காங்க. ஜேகே இவன் வேற என்னமோ பேசிகிட்டு இருக்கான், ஆனால் நம்ம இவனை பார்க்காம நைட் செத்துட்ருக்கோம், அது இவனுக்கு புரியவே செய்யாதுல்ல. நீ தயம் எழுந்தா, வீட்டுக்கு போகலாம். இதுதான் என்னோடய வீடு ஜேகே. எங்களுக்கும் தெரியும் சார், இப்போ இருக்க வீடு இது, நம்ம வீட்டுக்கு போகலாம் வா. நான் ஏன் போகணும்? டேய் வான்னு அப்படின்னு ஜேகே அப்படியே தயங்க பிடிச்சி தூக்குறான். இப்போ தயாங் ஜேகேயோட கழுத்துலேயே நல்லா கடிச்சு வச்சுறான். டேய் வலிக்குதுடா. வலிக்குதுல்ல, இப்படி தான் எனக்கும் வலிக்கும். எதுக்கு வந்த நீ? நான் மந்த்லி ஒன்ஸ் தானே வர சொன்னேன், நீ 2 days முன்னாடி தானே வந்த, இப்போ அகைன் எதுக்கு வந்த? எதுவும் வந்த இதோ உன்னை கதற செய்கிறதுக்கு வந்த, அப்புறம் செஞ்சதுக்கப்புறம் அகைன் செய்கிறதுக்கு வந்த. என்ன ஏதாச்சும் செஞ்சியா? அப்போ செய்யட்டா? ஒன்றும் தேவையில்ல, நீ கிளம்பு. இனி வர வேணாம், என்னோட டோர் பாஸ்கோடையும் நான் மாற்றிடுவேன். மாற்றினு மட்டும் வச்சுக்கோயேன், சாவடிச்சிருவேன். அது மட்டும்தான் நான் சொல்லலை, அதையும் கொண்டு போட்டு போலீஸில் போய் சரண்டர் ஆகிடு.
நானும் செத்துட்டு 2 பேரும் ஒன்றா போய் ஆப்வியஸ் ஆண்டர் ஆகலாம். இந்த பேச்சுக்கு மட்டும் ஒன்று குறை இல்லை. இவ்வளோ அழகாக இருக்கான். ஆனால் டெய்லி உன்னை பார்க்குறதுக்காகவே 2 பஸ் மாறி நான் வருவேன். நீ அழகா உன்னோட ஆஃபீஸ்க்கு டெய்லி இப்போ போயிட்டு வரல. காற்றுல அழகாக ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு பஸ்ஸில் உட்காருவேன். உன்னோட முடியெல்லாம் அழகாக காற்றுல பறக்கும். நான் பார்க்குறதுக்குனே வருவேன். நீ என்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரியாது ஜேகே. ஆனால் நான் ஒரு நாள் கூட உன்னை பார்க்காம இருந்தது கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க அந்த சிசிடிவி அதை டெய்லி என்னோடய ஃபோனில் அக்சஸ் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். அன்றைக்கி சமைக்கிறோன்னு நல்லா கையை சுட்டுக்குச்சு. ஐயோ, இதுக்கு இதே ஒரு வேலை, ஏதோ ஒரு யோசனையில் இருக்குது. எனக்கு நல்லா தெரியும் நீ என்னோடய யோசனையில் தான் இருந்திருப்பேன்னு. ஆனால் யார்கிட்டயோ பேசிகிட்டே இருக்கேன். அது யாருன்னு தான் தெரியல. மேபி என்னோடய கிளைண்ட்டா இல்லை சுகா ஜிம்மினா யாருன்னு. ஆனால் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு தயாங்கோட மைண்ட் வாய்ஸ். அப்போ இந்த சைட் ஜேகே, நீயும் ஒர்க் போயிட்டு வர்ற, ஆனால் என்னோடய ஒர்க் முடிஞ்சு நான் வர்றதுக்குள்ளே இங்கே வந்து பார்த்தா நீ இருக்கவே மாட்டேற. தூங்கிடுறியா இல்லை இன்னும் வீட்டுக்கே வரலையான்னு தெரியல. அதான் நானும் அப்படியே என்னோடய பஸ்ஸில் கிளம்பி போயிடுவேன். அப்போ போது காற்றடிச்சு என் முடியெல்லாம் பறகும். நீ என் முடிய அப்படியே எவ்வளோதான் சீவினாலும் கலைச்சி விடுவ தெரியுமா? அதுதான் ஞாபகம் வரும். அது ஜில்லுன்னு காற்று என் மேலே படும்போது நீ அழகாக ஸ்னோ எடுத்து வந்து என் மேலே போடுவ தெரியுமா வின்டர் சீசனில்? அதுதான் ஞாபகத்துக்கு வரும். இப்போது உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இதையாச்சும் அப்படியே ஸ்பாயில் பண்ணாமல் அவங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தயாங்க அகைன் கூப்பிடுறான். வரமாட்டேன். என்ன பண்ணுவா? வரமாட்டேன்னு மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் தயம், உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். நான் வரமாட்டேன். அப்போ தயாவுக்கு போயிட்டு, தயம் ப்ளீஸ் கெஞ்ச விடாத அப்படின்னு தயாங்கோட காலை எடுத்துகிட்டு போயிட்டு லைக் அவனோட நெஞ்சு மேலே வச்சுக்கிறான். லைக் அதை அப்படியே அமுத்துறான், லைக் மசாஜ் பண்ணுற மாதிரி. என்ன வரமாட்டேன்னா வரமாட்டேன், நீ கிளம்பு ப்ளீஸ். என்ன வரலன்னு சொல்லிட்டேன்ல, என்னன்னா அதெல்லாம் தெரியாது, வா அவன் கூட நான் போகணும். வரமாட்டேன், நீ கிளம்பு ப்ளீஸ். தாயும் ஏன் அப்படி அடம் பிடிக்கிறா? பேபில என் அழகில டி அப்புறம் கீழே கடிச்சு வச்சிருவேன். நான் தான் கடிக்கணும், கிளம்பு பேபி ப்ளீஸ். ஒரு நிமிஷம் வரையா? எங்கே வரணும்? லைக் ஒரு 10 மினிட்ஸ் பீச் போயிட்டு வந்துடலாம். எதுக்கு? எனக்கு இஷ்டம் இல்லை, நீ கிளம்பு பேபி ப்ளீஸ் ஒரு கொஞ்ச நேரம். வரேன், இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். நீ மிஸ் பண்ண என்னமே ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்னு அவனும் அப்படியே க்யூட்டாக கிளம்புறான். இப்போ ஜேகே இந்த ஹேர்பேண்ட் போட்டு கூட நல்லா சிறுத்தை குட்டி மாதிரியே இருக்கு. சிறுத்தைக்கு இருக்க மாதிரி ரெண்டு கொம்பு வேற இதில் இருக்கு. காது, அது காது, கொம்பு இல்லைன்னா. நீ மூடு ஜேகே, மூடு, என்னை வந்துருவாங்க நல்லா டேமேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவனும் செம்ம டென்ஷனோட தான் கிளம்புறான். அப்போ ஜேகே தயாங்கோட இடுப்பு பிடிச்சி நல்லா ஒட்டி அவன் கூட கூட்டிகிட்டு போகிறான். இதோ பீச் வந்துடுச்சு, இதோ நிலா வந்துடுச்சு, திரும்பி போகலாமா? எனக்கும் ஓகே தான், சரி நான் கிளம்புறேன், நீ இப்படியே கிளம்பிக்கோ அப்படின்னு அவன் கிளம்புறான். அப்போ டக்குன்னு ஜேகே தயாங்க பிடிச்சி உதட்டுலேயே நல்லா முத்தம் கொடுக்குறான். இப்போ முத்தம் கொடுத்துட்டு இருக்கும் போது எப்படி பேசுகிறான், பேபி இப்போ கண்ணை ஓப்பன் பண்ணு. எப்போதும் சொல்லுவாங்க கிஸ் பண்ணும்போது ஐஸ் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு, பட் இப்போ உனக்காக நான் ஒன்று பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ் அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டே சொல்லும்போது தயாங்கும் அப்படியே அவனோட ஐஸை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே அங்கே லைட்டிங்ஸ் ஃபுல்லாக ஆன் ஆகுது. லைக் ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ப்ரப்போசல் செட்டிங்ஸ் மாதிரி. அப்போது அந்த கிஸ்லேருந்து அப்படியே எடுத்துட்டு, தயம் ஐநோ என் மேலே ரொம்ப மேடாக இருக்குடா, அது எனக்கு நல்லாவே தெரியும், எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் என் அகெயின் குழந்த மாதிரி ஜேகேன்னு என் பின்னாடி சுற்றி வர்றேன். ஆனால் நான் உன்னை அப்பப்போ இன்னர் கேர் தான் பண்ணுறதே தவிர அதனால் வெளியில் காட்ட முடியல. என்ன பண்ணுறது, என்னோடய கேரக்டர் அப்படி, அதை வெளியில் என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரிலடா. ஆனால் இப்போது இதுக்கு மேலேயும் உன்னை கஷ்டப்பட வைக்க நான் விரும்பலை அப்படின்னு அப்படியே நீல் டவுன் பண்ணுறான். அப்போது பின்னாடி அழகா குட்டி குட்டி வாண்டிங்கெலாம் வந்து மேரிமிங்கிற அந்த லெட்டர்ஸ் அப்படியே கையில் பிடிச்சிருக்கு. அப்போது தயவங்களும் அப்படி கண் கலங்கிட்டு என்ன பேசுறதுன்னே தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கான். தயம் இப்போ கேட்குறேன்டா, இதோ டைமண்ட் ரிங்கு
இது எதுக்கு வாங்கினேன் தெரியுமா? பாரு, இதில் 2 டைமண்ட் இருக்கும். ஒன்று நீ, இன்னொன்று நான். இந்த ரிங்கில் ப்ளஸ் பிளாட்டினமும் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். இது வாங்குறதுக்கு தான் இவ்வளோ நாள். என்னோட பேபிக்கு நான் பண்ணுற ப்ரப்போசல் ரொம்ப 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 யூனிக்காக இருக்கணும்ல. இதில் பாரு, ஜே இன்ஃபினிட்டி வி. அது வந்து மேரேஜ்க்கு இப்போ என்ன அவசரம்? மேரேஜுக்கு என்ன அவசரமா? எத்தனை மேரேஜ் கப்பலை பார்க்கும்போது நீ நமக்கு இப்படி நடக்காதன்னு ஏங்கி இருக்க. அந்த ஏக்கத்தெல்லாம் நான் போக வேணாமா? அதனால்தான் தயம் இப்போ நான் கேட்குறேன் அப்படின்னு அவன் ப்ரப்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி இருந்து அழகாக கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிக்குது. தயம், ஐநோ இப்போ நீ இந்த கிராக்கர்ஸை பார்க்குறதா இல்லை என்ன பார்க்குறதான்னு தெரியாது. எதை பார்த்தாலும் ஓகே, பட் நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோ. இப்போலேருந்து உன்னை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் என்னையே மீறி அப்பப்போ மூட் ஸ்விங் ஆகும்போது கஷ்டப்படுத்துடுறேன். ஆனால் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அகைன் உன்னை வந்து கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துவேன். தயம், ஆஸ் யூஷுவல் எப்பயும் சொல்கிற டைலாக், உன் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். will you marry me அப்படின்னு கேட்குறான். ஸோ அப்படியே தயங்க ஓடி போயிட்டு ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறான். அப்போ ஜேகே அந்த ரிங் எடுத்து அழகாக தயங்கோட கையில் போட்டுட்டு 2 பேரும் அவ்வளோ டீப்பாக முத்தம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ 2 பேரும் அந்த நைட்டு ரொம்ப லவ்வபிளாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் இது ரொம்ப குட்டியான டியூரேஷன் தான். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி என்னால் டியூரேஷன் ரொம்பவும் போட முடியல. கிடைக்கிற கேப்பில் குட்டி குட்டியாக ரெக்கார்ட் பண்ணுறேன். அண்டு எஸ், சொன்ன மாதிரி யாராச்சும் என் கூட இன்ஸ்டாவில் பேசுகிறவங்க இருந்தீங்கன்னா டேக்கு கூட ரியல் மூமெண்ட்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லாத மூமெண்ட்ஸ் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து என்னென்ன எடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நான் அதோட கூட கொஞ்சம் ஒரு ரீல் கண்டென்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நான் ஒரு ஃபைனல் அவுட்புட்டாக கொடுக்க பார்க்குறேன். ஸோ ஓகே. அண்டு போன பார்ட்டுக்கு நிறைய சப்போர்ட் கிடச்சிருந்தது அந்த ரியல் மூமெண்ட்ஸ் போடும்போது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல லைக் இப்படிலாம் கமெண்ட் பண்ணுவீங்க, நான் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோங்க அப்படி இப்படின்லாம். பட் அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகேடா ட்ரகீஸ், இந்த வீடியோ அப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. அண்ட் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. ஐ லவ் யூ ஆல்.